ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நானும் என்னோட சேனலோ எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் அண்ட் தென் சர்டிஃபைடு ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸை கேட்டுட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி டெசிஷன் எடுங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கல் ரீதியாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கரெக்டான பிளேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. நம்மளோட சேனலில் மேத்தமேட்டிக்கலாக மார்க்கெட்டை எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்டெப்த்தாக நம்ம டீச் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான கான்செப்டை எப்படி நம்ம எஃபெக்டிவாக மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட்டில் ஓவரால் ஹை என்ன அப்படின்னா 23,777 அப்படிங்கிறது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் நம்பர் என்ன? 23,800 அப்படிங்கிறது தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் நம்பர். ஸோ ஏன் நம்ம மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டே நமக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கனால மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் நம்பர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ 23,800 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் கால் ஆப்ஷன் அண்ட் தென் புட் ஆப்ஷன் அப்படிங்கிற ரெண்டு ப்ரீமியம் நமக்கு இருக்குது. இந்த ரெண்டு ப்ரீமியம்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. இப்போ கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நமக்கு தெரியணும். புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸும் நமக்கு தெரியணும். காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ 125, புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ 229. ஏன் நம்ம வந்து ஹை லோலாம் எடுக்காமல் ப்ரீவியஸ் க்ளோஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவை பார்க்கும்போது 125 அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷனை ப்ரீமியம் விட புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மார்க்கெட் க்ளோசிங்கில் அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை விட ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த கால் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகணும், இந்த புட் காலோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரணும். அண்ட் தென் இந்த ரெண்டுக்கும் சென்டரில் மிட் பாயிண்ட் லெவல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மிட் பாயிண்ட் லெவல் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 104 ரூபா, 104 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ 125 ப்ளஸ் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் கூட 52 பண்ணீங்க அப்படின்னா 177 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 229 மைனஸ் 52 அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு 177 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வரும். அப்போ இந்த ரெண்டு 177 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம 177 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ரா அப்படிங்கிறது பண்ணுறோம். ஸோ இது வரைக்குமே எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இதுக்கு மேலே ஏன் நிறையா பேத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 177 அப்படிங்கிற ஒரு லெவல், இந்த 177க்கு மேலே யார் போகிறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கிறது. அப்போ 177க்கு மேலே யார் போனாலும் கண்ணை மூடிட்டு அவனை என்ன பண்ணுறது, பை அப்படிங்கிறது பண்ணுறது. யார் இந்த அனாலிசிஸே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு லெவலை மட்டுமே போட்டுக்கிட்டு அந்த லெவலுக்கு மேலே போனால் ஸ்ட்ராங்கு, அந்த லெவலுக்கு கீழே வந்தால் வீக் அப்படிங்கிறது. இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ராங், இந்த லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் படித்தோமோ அந்த அத்தனை விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிறனால அது ஸ்ட்ராங்கான கேண்டில், ஒரு சிங்கிள் கேண்டில் நமக்கு பிரேக் டவுன் ஆகிறனால அது ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிங்கிள் கேண்டில் டஸ் நாட் மார்க்கெட்டை ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. மார்க்கெட்டில் மல்டிபிள் கேண்டில்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட். அதனால சிங்கிள் கேண்டில்ஸை வச்சு டெசிஷன் எடுக்காதீங்க. ஸோ கூட நிறைய கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் அட்வைசரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டுட்டு நீங்கள் டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுலேயுமே நம்ம 177 அப்படிங்கிற ஒரு லெவலை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் இந்த 177 அப்படிங்கிற ஒரு லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஹை இந்த 177 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த கேண்டிலோடைய ஹை அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கா, ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அப்போ ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை வீக் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கா, ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கா, ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட்
நெக்ஸ்ட் கேண்டிலே பாருங்க 181 அப்படிங்கிற ஹைக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இங்க இருக்கிற ஹை நமக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பாருங்க, இவங்களோட ஹை 189. அடுத்த கேண்டில் 189க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கா? இல்ல. அடுத்த கேண்டிலும் 189க்கு கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் இந்த 177 அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் மட்டும் தான் ஆயிருக்கு. அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹைக்கு மேல நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஹை ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த ஹை ஷிஃப்ட் ஆன கேண்டிலுக்கு மேலேயும் நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஜஸ்ட் ஹை ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஹைய மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, அவங்க ஸ்ட்ராங் ஆனதா நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ்ல எந்த ஒரு சினாரியோவுமே இங்க தெரியல. இதுவே வந்து பாருங்க, இதுதான் இந்த கேண்டிலோடைய லோ. இந்த கேண்டிலோடைய லோவ அண்ட் தென் 177 அப்படிங்கிற ஒரு லெவலையும் ஒரே டைம்ல நமக்கு என்ன பண்றாங்க? பிரேக் டவுன் அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேல ஜஸ்ட் ஹை மட்டும் தான் ஷிஃப்ட் ஆச்சு. கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது ஆகல. இதுவே இந்த கேண்டில் பிரேக் டவுன் ஆகும்போது, இந்த கேண்டிலோடைய லோ ஷிஃப்ட் ஆகாம, லோக்கு கீழ கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்ப 11 மணிக்கு அதே 11 மணிக்கு புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாருங்க, நமக்கு 177 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேல போகுறாங்க. இப்போ லாஜிக் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு மார்க்கெட்ல, மேத்தமேட்டிக்கலா நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்ட எந்த அளவுக்கு நம்ம லாஜிக்கா உன்னிப்பா பார்த்தோம் அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்ண முடியும். நெறைய பேர் ஒரு பிகினர் அண்ட் தென் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரே மார்க்கெட்ல யோசிக்கிறதுக்கு சங்கட்டப்பட்டுட்டு, நம்ம என்ன யோசிச்சாலும் மார்க்கெட்ல கஷ்டப்பட்டு யோசிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இந்த லெவல தாண்டுனா உடனே இங்க கால பை பண்ணி எஸ்எல் வாங்குறது. இந்த லெவலுக்கு கீழ வந்தா உடனே புட்ட பை பண்ணி புட்லயும் எஸ்எல் வாங்குறது. அதுக்கப்புறம் கால், புட் 2லயுமே எஸ்எல் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ராலி ஆகுது. மார்க்கெட் வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மொமெண்டம் ஆக மாட்டாங்க. தேவையில்லாத இடத்துல உள்ள என்ட்ரி ஆகி நம்மளே எஸ்எல் ஹண்டிங் அப்படிங்கிறது குடுத்துர்றோம். ஸோ அப்ப மார்க்கெட்ட இந்த மாரி பொறுமையா இருந்து நம்ம அனாலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல சர்வே பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நெறையவே இருக்கு. ஸோ இந்த மிட் பாயிண்ட் கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஒரு பேசிக்கான கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே நம்மளோட பெய்டு வீடியோஸ்ல கவர் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது. பேசிக்கான அனைத்து விஷயங்களுமே நம்மளோட யூடியூப்லயே நம்ம ஃப்ரீயா போட்டுருவோம். இது என்னுடைய அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா மட்டும், நம்மளுடைய பெய்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் தென் நம்மளுடைய பெய்ட் ஆன்லைன் கிளாஸஸ உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அட்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகே. இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் இவங்க எங்க எதுவரைக்கும் போறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இவங்க இங்கிருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு போலாம். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, எஸ்டர்டே ஹைய நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது போகணும். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து பாருங்க, இத தாண்டிட்டாங்க. இத தாண்டி மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் நமக்கு மொமெண்டம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு 120 பாயிண்ட். இப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோக்கு கீழ வரணும். புரியுதுங்களா? அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த ரூ. 62க்கு கீழ எஸ்டர்டே லோக்கு கீழ நேத்து வந்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு போறக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நெறையாவே இருந்திருக்கும். அப்போ ஒரு சாலிடா ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட், ஒரு வீக் பிரேக் அவுட் மேத்தமேட்டிக்கல் லெவல்ஸ்ல எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த 120 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஆயிருக்காங்க. இந்த 120 பாயிண்ட்ஸ் மொமெண்டம்ம மோர் ப்ரோபேப்லி நம்மளால அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். இந்த ஒரு கான்செப்ட்ட வச்சு. இதுல இன்னொரு விஷயமும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம பண்ண முடியும். அது என்ன விஷயம் அப்படின்னா, 23,800 177 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. 23,800 புட்டுக்கும் 177 ஒரு லெவல் இருக்கு. காலுக்கும் 177 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. இப்ப 23,800 கால் இல்லன்னா புட் 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தான் அந்த 177 அப்படிங்கிற ஒரு லெவல் கன்ஃபார்ம் ஆகறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 24,800 கால், 800 புட் 2 பேருமே 177க்கு மேல க்ளோசிங் ஆகறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? எக்ஸ்பீரி டேலன்னு கேட்டா, ஸோ இதுக்குண்டான பதிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெறைய ட்ரேடர்ஸ்க்கு தெரியாது. 23,800 கால் ரூ. 187 எக்ஸ்பீரி டேல க்ளோஸ் ஆயிட்டாங்க.
23,800 புட்டும் ரூ. 187 க்ளோஸ் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, முழிக்கிறாங்க. ஸோ நமக்கு என்கொயரிக்கு ஃபோன் காலுக்கு நெறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டா கூட முழிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பேசிக் அடிப்படை நாலேட்ஜ் இல்லாம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் ஐடிஎம்மா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் ஓடிஎம்மா தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. ஸோ கால் அண்ட் புட் 2மே வந்து சேம் ஸ்ட்ரைக்ல ஐடிஎம்மா எக்ஸ்பீரி டே அன்னைக்கு இருக்குமான்னு கேட்டா, 1000% இல்ல 2000% இருக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. இவங்க ரூ. 177 க்ளோஸ் ஆகுறாங்கன்னா, இவங்க 0 ஆவாங்க. இவங்க புட் ஆப்ஷன் பிரீமியம் ரூ. 177 எக்ஸ்பீரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா, 800 கால் 0 ஆவாங்க. இதான் வந்து லாஜிக். அப்போ 23,800 + 177 அப்படின்னு போடும்போது 23,977 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ மார்க்கெட் 23,977க்கு போகாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் நடக்காம மார்க்கெட் வந்து ஹைக்கு மேல க்ளோஸ் ஆக காரணத்தினால் மார்க்கெட் அங்க போறக்குண்டான வாய்ப்பு இல்ல அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாரி இந்த ஒரு 177ஓட லெவலும் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டலோட லோக்கு கீழ ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரேக் டவுன் ஆகி க்ளோஸ் வச்சதுனால, இந்த 800 புட்டுக்கு 177 கன்ஃபார்ம் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நெறையாவே இருக்கு. ஏன்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட லோக்கு கீழ எந்த ஒரு லோவுமே ஷிஃப்ட் ஆகாம ஜஸ்ட் கேண்டில் க்ளோசிங் ஆயிருக்காங்க. அதே சேம் டைம்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் 178க்கு மேல போயிருக்காங்க. இப்ப காலுக்கு 177 இல்ல அப்படின்னா, அந்த புட்டுக்கு 177 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நெறையாவே இருக்கு. அப்போ 23,800 புட்டு -177 23,623 அப்படிங்கிற ஒரு லெவல நம்ம ஸ்பாட் சார்ட்ல டிரா அப்படிங்கிறது பண்ணணும். 23,623 அப்படிங்கிறது. ஸோ இந்த 23,623 இந்த 23,977 அப்படிங்கிற ஒரு வேல்யூ எல்லாமே நம்ம பிஃபோர் மார்க்கெட்டே நம்மளால கால்குலேட் அப்படிங்கிறது பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த 177 அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கரெக்ட்டா பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க. இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது, இந்த பிரீமியம் சார்ட்ல நமக்கு 177 அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகுறாங்க. அந்த 177க்கு மேல ஒரு கேண்டில் கூட நமக்கு ஸ்ட்ராங்கா ஹைக்கு மேல க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கவே இல்ல. ஸோ அதனால கால் சைடு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட லோக்கு கீழ ஸ்ட்ராங்கா கேண்டில் லோ ஷிஃப்ட் ஆகாம க்ளோஸ் வச்சனால, நம்ம கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக்கு, புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய அனாலிசிஸ் அதனுடைய இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 177லிருந்து மார்க்கெட் வச்ச ஹை 120 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரீமியம் அப்படிங்கிறது டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம் அப்படின்னா மட்டும் தான், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது போக முடியும். இதெல்லாம் எதுவுமே பார்க்காம 177க்கு மேல போனாலே நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். 177க்கு கீழ வந்தாலே நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் நம்மள கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணாம விடாது. புரியுதுங்களா? ஸோ அதனால மார்க்கெட்ட பொறுமையா, பக்குவமா எந்த அளவுக்கு நம்மளால டைம் எடுத்து அனாலிசிஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டைம் எடுத்து மார்க்கெட்ல அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணி டைம் எடுத்து அனாலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான், அது பிராக்டிஸ் ஆக நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்ட் ஆகும் அந்த நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம வீடியோவ பார்த்துட்டு, நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல அந்த ஃபாஸ்ட் வரணும்னு நெனச்சீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வீடியோவ பார்த்துட்டு 1 வாரமோ, 2 வாரமோ, 3 வாரமோ உங்களோட டைமிங்க்கு ஏத்த மாரி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏத்த மாரி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணக்கப்புறம் தான் உங்களால லைவ்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லைவ்ல பேக் டெஸ்ட் பண்ணக்கப்புறமும் லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுல உங்களுக்கு நெறைய டிஃபிகல்டீஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ நெறைய பேத்துக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ. ப்ரோ இத வந்து லைவ் மார்க்கெட்ல நான் எப்படி ப்ரோ பண்றது? முடிஞ்சு போன மார்க்கெட்ல வந்து கரெக்ட்டா இருக்கு. லைவ்ல எப்படி ப்ரோ பண்றது? இப்படி நீங்க கேட்கிறீங்க அப்படின்னாலே மிஸ்டேக் யார் மேல இருக்கு அப்படின்னா, 100% உங்க மேல தான் இருக்கு. ஸோ முடிஞ்சு போன மார்க்கெட்லயும், மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கோ அதுதான் வரப்போகுது. லைவ் மார்க்கெட்லயும் மார்க்கெட்ல என்ன நடக்கப் போகுதோ அதுதான் வரப்போகுது. லைவ் மார்க்கெட்ல வேற மாரி, முடிஞ்சு போன மார்க்கெட்ல வேற மாரியா மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுது. 2லயுமே மார்க்கெட் வந்து ஒரே மாரி தான் ரியாக்ட் ஆக போகுது. அப்போ யாரு மாத்தி ரியாக்ட் பண்றா? நம்ம தான் மாத்தி ரியாக்ட் பண்றோம். அப்ப தப்பு எங்க இருக்கு? நம்ம மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த தப்பெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணக்கப்புறம் ஒரு சில டைம் பேக் டெஸ்ட் பண்ணும்போது, இது ஏன் சக்சஸ் ஆகல? ஏன் ஃபெயிலியர் ஆகல? அப்படிங்கிறத ஜர்னல் எடுத்து நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரிலாம் நீங்க நோட்டீஸ் பண்ண தான் ட்ரேடிங்ல வந்து நம்ம ஒன் ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆக முடியும்.
ஜஸ்ட் கால் அண்ட் புட் 2ஓட ப்ரீவியஸ் க்ளோசிங் ஆட் பண்ணி டிவைட் பை 2 அதுக்கு மேல போனா பை, அதுக்கு கீழ வந்தா செல்லுன்னு இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கான்செப்ட்ட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ட நீங்க இன் டெப்த்தா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் ட்ரை பண்ணுங்க. அது ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டீச் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 3 டேஸ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ எவ்ரி டே 1 ஹவர் நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சேனல பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட இந்த ஒரு வீடியோல நீங்க எந்த மாரி லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ஃபீட்பேக்கையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.